குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நாடது குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை தினம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 15ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:56க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:58 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை ஆயில்யம் பின்பு மகம். நாமயோகம் இன்று காலை 9:20 வரை வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:08 வரை வணிசை பின்பு பிற்பகல் 12:58 வரை பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம் பின்பு காலை 10:23 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை பூராடம் பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று காலை 9:31 வரை குருட்டு பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. காலை 10:23 வரை பூராட நட்சத்திரம், பிறகு 10:24 முதல் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமர் ஹனுமார் வாகனத்தில் திருவிதி உலா. தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞான சம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு. கண்டனூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பவனி வரும் காட்சி. திரு கோலக்குடி ஸ்ரீ ககோலபுரீஸ்வரர், ஸ்ரீ கண்டதேவி, கானாடு காத்தான், ஸ்ரீ சிவபெருமான் இத்தலங்களில் விழா தொடக்கம். இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்து வர காரிய தடைகள் அகலும். விரதாதி விசேஷங்கள். சதுர்த்தி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வழக்கு தொடர்பான பணிகளை பார்க்க கவனிக்க நல்ல நாள். தானிய பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:12 முதல் 2:56 வரை மேஷ லக்னம். 2:57 முதல் 4:59 வரை ரிஷப லக்னம். காலை 5 மணி முதல் 7:14 வரை மிதுன லக்னம். காலை 7:15 முதல் 9:23 வரை கடக லக்னம். 9:24 முதல் 11:24 வரை சிம்ம லக்னம். காலை 11:25 முதல் மதியம் 1:25 வரை கன்னி லக்னம். 1:26 முதல் பிற்பகல் 3:30 வரை துலாம் லக்னம். 3:31 முதல் மாலை 5:42 வரை விருச்சக லக்னம். 5:43 முதல் 7:49 வரை இரவு தனுசு லக்னம். இரவு 7:50 முதல் 9:43 வரை மகர லக்னம். 9:44 முதல் 11:26 வரை கும்ப லக்னம். 11:27 முதல் 1:07 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி கோதுமை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது. சூரிய பகவான் என்பவர் ஆத்மகாரகர். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். பிதுர்காரகர். ஆக உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்க ஸ்ரீ சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும்.
தமிழ் மந்திரம். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் சூரிய பகவானுக்குடைய ஓரை நேரத்திலும் பாராயணம் செய்யலாம். சிவ வழிபாடு மிக நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவான் இந்த நாளை ஆளுகிறார். சூரிய பகவானுடைய வழிபாடுதலை செய்யும் பொழுது தந்தையின் வழியில் உங்களுக்கு அனுகூலமும் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 11 முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரக வழிபாடு மற்றும் சூரிய பகவானுடைய வழிபாடு மிகுந்த நல்ல பயனை கொடுக்கக்கூடியது. வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக்கும். சில வேலைகளை முன்கூட்டியே செய்யலாம் என்கிற யோசனைகள் எழலாம். வருங்காலத்திற்குண்டான வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மேஷராசி அன்பர்கள் புரிதல் இருக்கும். எதையும் நேர்மறையான எண்ணத்தோடு செய்து முடிப்பீர்கள். வேலைகளில் சாதுரியம் வெளிப்படும். திறமைகள் உண்டாகும். பல நன்மைகள் உங்களை நாடி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உறவுகளிடத்தில் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த சலிப்பு உணர்வுகள் அகலும். அவர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். வருங்காலம் பற்றிய பய உணர்வுகள் அகலும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். மேம்போக்காக எதையும் செய்யாதீர்கள். ஒவ்வொரு செயலினுடைய அடி ஆழ தன்மை வரையில் நீங்கள் கேட்பது நல்லது. மேற்கல்விக்காக தொடரக்கூடியவர்களுக்கு பிறரிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது பக்குவமாக பேசுதல் வேண்டும். உறவுகள் வழியில் ஆதரவு கிடைக்கும். பயனற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த வேலைகள் மிக முக்கியமானது அதற்கு மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தலாம். உங்களுடைய விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துபவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாதீர்கள். ஒரு சிலரால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வெளியே தெரலாம். ரகசியங்கள் வைத்திருந்தாலும் அது வெளிப்பட்டுவிடும். காரண காரியம் இல்லாமல் யாரிடத்திலும் எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். மொழி பற்று உண்டாக்கும். உங்களுடைய தாய்மொழி மீதான எண்ணங்களும் அதிகரிக்கும். பிறருடைய மொழிகளையும் மிக அழகாக படிக்க எண்ணுவீர்கள். வியாபார போக்கில் தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளினால் வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகள் தோன்றும். அசதிகள் உண்டாகலாம். ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு புதிய விஷயங்கள் தோன்றும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இதுநாள் வரையில் உங்கள் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஒரு நிலை அமைப்பானது உங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய ஏற்றங்கள் நல்ல மகிழ்வை தரும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். தெரிந்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு சில நுணுக்கங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள் மேம்படும். பழைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் தீரும். ஓரளவிற்காவது பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி கேத்து பகவானாக இருப்பதால் எண்ணிய காரியங்கள் திறமையாக முடிக்கக்கூடும். நல்ல ஞானம் வாய்த்தவர்களாக இருப்பீர்கள். அறிவு திறன் ஊக்கம் அதிகமரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஒரு சிலருடைய நல் ஆதரவுகள் பிறக்கும். எடுத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறதா என்பதை அவ்வப்போது செக் செய்து கொள்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கனவுகள் உண்டாக்கும் வகையில் ஒரு சில வேலைகள் உங்களுக்கு துரிதமாகவே நடக்கும். வெளியே செல்லும் பொழுது இறை பிரார்த்தனை, இறை நம்பிக்கை செய்வது, வேல் பூச்சிகளை செய்தால் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கனவுகள் பிறக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில மாற்றங்கள் வரலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து விலகி வர முயற்சி செய்வீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம். இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே செய்யுங்கள். மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். வித்தியாசமான சிந்தனைகள் வரும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு சாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி யாரிடத்திலும் பெருமையாக பேசாதீர்கள். இந்த தற்பெருமை சார்ந்த குணங்களை குறைத்து கொண்டாலே போதும். நீங்க வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறந்தாலும் சரி, தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை பிறரிடத்தில் அதிகமாக வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்தாலே போதும். தேவையற்ற கண் திருஷ்டிகள் குறையும். பேசியே பல இடங்களில் உங்களுக்கு அவப்பெயரும் வந்திருக்கும். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், உங்களுக்கான பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். பிறரிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவும் நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் எடை போட்டு விடுவார்கள். பண வரவுக்கு உண்டான நாளாக இருக்கிறது. இருந்தாலும் அதிகமான செலவுகள் கூடாது. சிக்கனமாக இருந்தால் ஓரளவிற்கு பணத்தை சேமிக்க முடியும். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் சீராகிக் கொள்ள முடியும். ஆக செலவீனங்களை தவிர்ப்பது நல்லது. சூரிய பகவானை இந்த நாள் நீங்கள் வழிபடுவதற்கு மிகவுமே நல்லது. சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பிரகாசம் தான் இந்த உலகை ஆளுமை செய்கிறது. ஆக சூரிய பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அவங்களால மென்மேலும் பல நிலைகளில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஆயுள் பலம் கூடும். ஆரோக்கிய பலம் கூடும். முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். பிதுர் சாபங்கள் தீரும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். முன்னோர்களுடைய ஆசி கிடைத்தாலே போதும். குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு சாதாரணமாக அல்ல, மிக பெரும்பான்மையாக உங்களை தேடி வந்துவிடும். குல தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவானுடைய ஓரையிலும் சரி, சுக்கிர பகவானுடைய ஓரைகளிலும் சரி, சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமாகவே இருக்கும். புதிதாக வீடு வாங்குவதாக இருக்கட்டும், மனை வாங்குவது, நிலம் பார்ப்பது, புதிய வண்டி வாங்குவது, ஆடை அணிகலன்கள், பொன் நகை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கிரக ஓரையை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்லது. சுக்கிர ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே உடல் நலம் சரியாகும். நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அலட்சியம் கூடாது. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. ரோகிணியில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில வேலைகள் காலதாமதமாக கூட நடக்கும்.
சிந்திக்கக்கூடிய விஷயங்களை மிக சரியாக சிந்தித்தால் தான் நல்லது. அவசரம் காட்டாதீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல புரிதல்கள் ஏற்படும். பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நன்மைகளும் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்பு படி என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். புதிய இலக்குகள் தீர்மானம் செய்வீர்கள். இப்படிதான் வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஓடக்கூடியவர்கள். சில முயற்சிகளின் மூலம் உங்களுக்கு பின்னடைவு இருக்கும் அல்லது அலைச்சல்களில் சந்திக்க வேண்டி இருக்கும். வேலைகள் காலதாமதமாக கூட நடக்கலாம். கூடுமான வரையில் லட்சியங்களை நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது அதனுடைய சாதக பாதகத்தை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். கேளிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். சுதந்திரமாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். வீடு வாங்குவது, மனை தொடர்பான விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் மேம்படும். கமிஷன் ஏஜென்டாக இருப்பவர்கள், வாடகைக்கு வீடு மனை விற்பனை சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு வருமானம் வருவதற்கான சூழல்கள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் குணத்தை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருக்க உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த நாள் தம்பதியர்கள், கணவன் மனைவி இருவருமே நல்ல ஒரு அந்யுன்யத்தோடு இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்ப விசேஷங்கள் செய்வதற்கான சில திட்டமிடல்கள் இருக்கும். கடன் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனச்சோர்வுகள் மறைந்துவிடும். சுறுசுறுப்பாக தேக பலத்தோடு எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் வெளிப்படும். இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டி வழிபடுங்கள். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு வாங்குவது, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சில விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் நடக்கும். எதிர்பார்ப்புகளுக்கு மீறிய சில நல்லது நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வருமானம் உயரும். சீர்தூக்கி பார்ப்பீர்கள். வாழ்க்கை நிலை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ லட்சுமணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய உணவில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடாதீர்கள். சில உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர சந்திர பகவானை வழிபட்டு வருவதே நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். மனம் சார்ந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் தீரும். தைரியம் இருக்கும். தெய்வீக சக்தியை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாசக்தி மகா கௌரியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர அமைப்பின் படியும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ராசி படியும் நீங்கள் அமைப்பை தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து வருவீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். படிப்பின் மீதான நல்லதொரு ஆர்வம் மேன்மையாக வருவீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்த படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரும் விதமாக உங்களுடைய செயல் அமையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிப்பதால் மனதில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாகும். சிந்தனைகள் ஏற்படலாம். உங்களிடம் கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகள் நீங்கும். மற்றவர்கள் அதனை எடுத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களை பார்த்து இகழ்ந்தவர்கள், கேலி செய்தவர்கள், அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய தலை உயரும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெருமை வந்து சேரும். பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பொறுப்புகளுக்கு ஏற்றாற்போல் குழந்தைகளுடைய நடவடிக்கை சிறப்பாகவே அமையும். சந்தோஷம் நிறைந்த நாள், மிக மிக நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு எண்ணியதை எண்ணியபடி செய்து காட்டுவீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை தரும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஓவியம் வரைவது மற்றும் வர்ண பூசுவது, சில கற்பனை சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு தெளிவு பிறக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அழகாக அமைத்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நட்பு விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதியதொரு வரவு உண்டாகும். திறனை வெளிப்படுத்துவீர்கள். சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. அம்மையப்பரை வழிபடுங்கள். அண்ணாமலைக்கு நிகர்த்தாலே உண்ணாமலை தாயை வழிபட்டால் சகல விதமான சங்கடங்கள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒளி பொருந்திய நாளாகவே அமையும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வு என்பதே இருக்காது. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கற்பனை வளம் கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் துலாத்தில் இருக்கிறார். சிம்மராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான்,
குரு சந்திர பகவானுடைய இணைவானது 10ஆம் வீட்டில் அமைகிறது, விரயஸ்தானாதிபதி தொழில் பாவகத்தில். இந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிக மிக கவனமாகவே இருப்பீர்கள். ஒரு சில பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். பேசக்கூடிய விஷயங்களினால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். இருந்தால் மிக மிக ஜாக்கிரதையாக பேசுவது நல்லது. வியாபாரத்தில் சில விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கையாளக்கூடிய பொருட்களினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல்தான் இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். மிக மிக கவனமாக இருந்தால்தான் நல்லது. வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். உடல் அசதிகள் குறையும், உடல் வலி நீங்கும், மனச்சோர்வுகள் அகலும். கடந்த கால விஷயங்கள் நல்ல நடந்த நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். தொழிலில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சின்ன சின்ன முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் வரும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு குடும்ப நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். விவசாயம் தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் நிலத்தின் மூலமாக லாபம் உண்டு. அறுவடை சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளாகட்டும், கால்நடைகளாகட்டும், எதுவாக இருந்தால் அவை நல்லதொரு உயர்ந்த நிலையை அடையும். மேன்மை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழிலிலும் சரி, நீங்கள் எதெல்லாம் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு செய்கிறீர்களோ அந்த வேலைகள் முழுமையாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் இந்த நாள் நீங்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும். அதிலும் சிவ சூரிய பகவான் வழிபாடு நல்லது. எந்த ஒரு செயலிலும் ஆதாயத்தோடு இருப்பீர்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகம் விளையும் நாள். இறை வழிபாடு ஒன்றே உங்களுக்கு உகந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார் வழிபாடு நல்லது. பிள்ளையாரை வணங்குங்கள். சூரிய கணபதி வழிபாடு இந்த நாள் மிகவுமே நல்லது. நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். பிள்ளையாரை யாரெல்லாம் வணங்கி வருகிறார்களோ அவங்களுக்கு தங்கு தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உயர்வு, நல்ல ஏற்றம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அகலும். கேத்து பகவான் கட்டுப்படுவது விநாயக பெருமானிடத்தில் ஒருவரிடத்தில் மட்டுமே. இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். கவலை வேண்டாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த நாள் உங்களுடைய சங்கடங்கள் அகலும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடன் கொடுத்து அது வரவில்லை என்றாலும் அந்த பணம் சீக்கிரமாகவே வரும். சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். பொதுவாக பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதி மகாலட்சுமி தான். இருந்தாலும் உங்களுடைய சங்கடங்கள் மறைய ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வந்தாலே போதும். 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் செல்வ செழிப்புகளை கொடுப்பார் சுப்பிரமணிய சுவாமி. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவ சூரியனை வணங்குங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற ஸ்லோகத்தை, மந்திரத்தை, ஒருவரி மந்திரத்தையும் சொல்லலாம். பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி, மசிவயன, எனம சிவ, சிவய நம, நமசிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லலாம். உத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வீட்டிற்கு எப்படி உத்திரம் காக்கிறது அது போல நின்று தூணாக இருந்து காக்கக்கூடியவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக. இதை கேட்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். உழைப்பை மேம்படுத்துவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் உண்டு. வேலையில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் உடைந்து போகும். மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆவல், ஈர்ப்பு தன்மை, ஈடுபாடு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு இந்த தினம் அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சபை தொடர்பான நாகரிகத்தோடு இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அலசி ஆராய்வதுதான் இந்த நாள் நல்லது. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பேசக்கூடிய விஷயங்கள், அதிலும் கூட்டாளிகள், சொந்த தொழில் செய்பவர்கள், சுய தொழில் நீங்கள் ஒருவராக இருந்தாலும் சரி, 2-3 நபர்களை சேர்த்து கூட்டாக செய்தாலும் சரி, சில வேலைகள் உங்களுக்கு புரிய வரும். நிதானமான பேச்சுதான் முக்கியம். அப்படி பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வர்த்தகத்தில் இருப்பவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். நல்ல நல்ல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெறுவது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் சிலரோடு பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள், எந்த விதமான காரியங்களிலும் அவசரப்படாதீர்கள், பொறுமையாகவே இருங்கள். ஒரு வேலைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது. உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருப்பதே நல்லது. அவை குடும்ப விஷயங்களாகட்டும், உங்களுடைய சொந்த விஷயங்களாகட்டும், அல்லது பொது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நிதான போக்கை கடைபிடித்து செய்தால் ஓரளவிற்கு நிச்சயம் பலன்களை பெறலாம். சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லதை மட்டுமே செய்யும். வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். நீங்கள் நினைத்த வேலைகள் நிச்சயமாகவே நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து பிறரோடு கருத்துக்களை கேட்டு வீட்டில் பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசி சில முடிவுகள் எடுத்தால் போதும், நல்லது உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு தூணாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள், எதையும் தாங்கக்கூடியவர்கள், முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் அதிகரிக்கலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகாசக்தி மகாதேவி வழிபாடு நல்லது. நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும் நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் சித்தை ஆகும். அஷ்டமா சித்திகள் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகம் உண்டு. இறை சம்பந்தமான அறிவை பெறுவீர்கள். இறை ஞானம் உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தால் மனதில் தைரியத்தை மட்டும் கைவிடாதீர்கள். சில பணம் செலவாகும். சிக்கனமாக இருக்க முயற்சித்தாலும் சரி, மற்றவர்கள் செய்யக்கூடிய சில செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள்.
அலங்கார பொருட்கள் வாங்குவது, வாசனை திரவியங்கள் வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, வெளிநாடு தொடர்புடைய இறக்குமதி சார்ந்த பொருட்களை வாங்குவது என்று எதையும் நீங்கள் இன்றைய தினம் வைத்துக் கொள்ளாதீர்கள். முதலீடு என்பது பற்றி யோசிக்கவே கூடாது. புதிதாக யாருக்கும் கையெழுத்திடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்துக்கள் தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. யார் தவறு செய்திருந்தாலும் சரி, அவர்களை பற்றி எந்த விதங்களிலும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து சென்றால் ஓரளவிற்கு நல்ல பயனை பெற முடியும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் சில சங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம். இருந்தால் சிந்தனை போக்கில் கவனமாகவே இருங்கள். கடந்த கால விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. பிரச்சனைகள் ஏற்படலாம், மன வருத்தங்கள் வரும். இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக நடந்து கொள்வதே நல்லது. கூடுமான வரையில் தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. அதோடு இந்த காயத்ரி மந்திரத்தையும் இந்த நாள் முழுவதும் உச்சரிக்கலாம். அல்லது காலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கினால் உடனுக்குடன் மாற்றங்கள் வரும். மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் பெரிதாக இருக்காது, இதுவும் கடந்து போகும் என்பது போல உங்களுடைய எண்ணம், புத்தி இருக்கும். பிறரிடத்தில் எதையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களையோ உங்களுடைய ரகசியங்களையோ சொந்த விஷயங்களை பற்றி வெளிப்படுத்தாமல் இருங்கள். பணம் சிக்கனமாக இருப்பது, செலவு செய்வது நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களை, முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளி இடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். நன்றாக தண்ணீர் குடிப்பது நல்லது. நீர்ச்சத்து குறைவதால் உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய நீரின் தன்மையானது குறையும், வறட்சியாகலாம். இதனால் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி ஏற்படாது. குழப்ப நிலையிலேயே இருப்பீர்கள். தேவையற்ற வீண் எண்ணங்கள் மனதில் தோன்றும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும். செலவுக்கு சில நேரம் சிக்கல் உண்டாகலாம். தேவைகளை நிறைவேற்ற முடியாதபடி சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அல்லது ஓம் தும் துர்காயை நமஹா என்று நீங்கள் வழிபட்டால் போதும். கர்ம வினைகள் தீரும், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். கவனமாக இருங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் கூடாது. அனாவசியமாக யாரிடத்திலும் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். எதையும் நீங்கள் சுதாரித்துக் கொண்டு செய்வது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று ஸ்ரீ குரு பகவானை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களுடைய ஆசை கிடைக்க வழிகாட்டும். இந்த தினம் சிந்தித்து செய்ய வேண்டும். பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். தன்னிச்சையாக சில விஷயங்களில் செய்தால் உங்களுக்கு பின்னடைவு இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தின் மூலம் நன்மைகள் பெறட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மன ரீதியாக, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். மனதில் குதூகலம் ஏற்படும். உடல் நலம் சார்ந்த சங்கடங்கள் மறையும் பொழுது எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வது உகந்தது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய
சர்வாமய விநாசனாகிய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமஹா என்று இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம். அதே போல ஸ்ரீ ராமஸ்தோத்திரத்தில் உள்ள இந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த கவலைகள் தீர வழிவகை கிடைக்கும். இரண்டுமே ஸ்ரீமன் நாராயணருடைய அற்புதமான மந்திரங்கள், நோய் தீர்க்கக்கூடிய மந்திரம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இதனை தவறாது எழுதி வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். அலுவலக வேலைகளில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். வாழ்க்கை பற்றிய தெளிவுகள் பிறக்கும். மனதில் பிடித்த விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். உத்தியோக ரீதியாக மற்றவர்களிடம் கொடுத்த வேலைகள் நடக்காமல் போகும். அந்த வேலைகள் உங்களிடம் கொடுத்தால் அவற்றை சிறப்பாக செய்வீர்கள். திறமைகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பாராட்டுகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். நன்மைகள் விளையும். புத்துணர்ச்சியான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரம் உங்களை மென்மேலும் சீரும் சிறப்புமாக வைத்துக் கொள்ளும். தெளிவு ஏற்படும். நன்மைகள் விளையும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிக நல்ல நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனந்தமாக ஒவ்வொரு செயலையும் செய்து காட்டுவீர்கள். நன்மைகள் விளையும். எல்லா நலனும் வளமும் இந்த நாள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தனுசு ராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த நாட்களில் இருந்த பழைய சங்கடங்கள் தீர மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் அதற்கு சரி என்பார்கள். எதை சொன்னாலும் சரி, அதனை ஏற்றுக்கொள்வார்கள். மறு பேச்சு என்பதே இருக்காது. உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு அந்தஸ்து இருக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். மாணவர்கள், மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் பயிற்சியாளர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் தன்னம்பிக்கை, வேகம் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். நீங்கள் இந்த நாள் யாரிடத்தில் உதவி கேட்டாலும் அவை கைகூடி வரும். இல்லை என்று மறுப்பதற்கு எவரும் கிடையாது. அவசரத்திற்கு பணம் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது உடல் உழைப்பானாலும் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி சில நன்மைகள் விளையும் நாள். தைரியமாகவே இருப்பீர்கள். முகத்தில் பொலிவு இருக்கும், அந்தஸ்து இருக்கும். நினைத்ததை செய்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கை, உத்வேகம் பிறக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வளர்ச்சி நிறைந்த நாள்.
உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். அந்த பொறுப்பை மிக அழகாக யாராலும் சாதிக்க முடியாதபடிக்கு, செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய செயல்கள் அமையும். ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பண வரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் அகலும். பெரும்பாலும் லாபத்தை உங்கள் தொழில் மூலமாக பெறுவீர்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, பெரிய தொழில் அதிபர்களுக்கும் சரி, முதலீடு செய்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும், மனதில் நிம்மதி இருக்கும். தம்பதியர்களிடையே நல்லதொரு புரிதல், அந்யுன்யம், ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். பழைய கஷ்டங்கள் நீங்கும். குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். பெருமை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வழிபடுங்கள், நல்லது. வருமானம் கிடைக்கும், தேவைகள் நிறைவேறும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து அழகாக கவனிப்பீர்கள். சிந்தனைகள் நன்றாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பழைய சங்கடங்கள் தீரும். கடந்த கால பிரச்சனைகள் அகலும். சுமூகமான நிலை இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை கும்பிடுங்கள். இறை வழிபாடுதான் உங்களை வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும். பழைய பிரச்சனைகள் தீரும். இழுபறியான சில வேலைகள் இருந்தாலும் அதனையும் காலதாமதத்திற்கு பிறகு நல்லபடியாக நடத்தி விடுவீர்கள். நன்மைகள் அதிகம் நிறையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய நாள் கவனிக்க வேண்டியவை. அலட்சியம் கூடாது. எதை செய்தாலும் நல்ல விதமாக செய்ய முற்படுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனக்கவலைகள் அகலும். வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். வண்டி வாகன பயண நேரங்களிலும் சரி, நிதானம் தேவை. சில பொருட்கள் மறதியின் ஞாபகமாக ஏதாவது ஒரு வகையில் தொலைக்கக்கூடும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 5இல் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் குரு பகவானோடு இணைகிறார். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மன தெளிவாக செய்ய முற்படுவீர்கள். சுதந்திர போக்கு இருக்கும். தெளிவு பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். வேலை தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் பிரச்சனைகள் அகலும். சீக்கிரமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும். நன்மைகள் விளையும் நாள். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களிடம் வெளிப்பட வேண்டும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் மனதில் குழப்பங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி பாருங்கள். மன பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதை நீங்கள் உணரலாம். அனுபவத்தில் கண்ட உண்மை. மகர ராசி அன்பர்களை எதையும் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்தால்தான் அதனுடைய நன்மைகளை நீங்கள் உணர முடியும். உங்களுக்கான பிரத்யேகமான ஸ்ரீ காயத்ரி மந்திரம் சந்திர பகவானுக்கு உரியது. அவர்தான் மனதிற்கு அதிபதி. மன சஞ்சலங்கள் நீக்குபவர். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு தினமும் சொல்லி வந்தாலும் போதும். சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவ்வளவு நன்மைகள் உண்டு. ரிஷப ராசியில் தான் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடியவர். அது மிக மிக விசேஷமான ஒரு தன்மை. ஆக தினந்தோறும் வழிபட்டால் மனம் நிம்மதி இருக்கும். உங்கள் தாயின் உடல் நலம் நன்றாக இருக்கும்.
சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு நல்ல செரிமான சக்தியை தரும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் புரிதல்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. மகர ராசி அன்பர்களே, நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மிகுந்த நல்ல நாளாகவும் இருக்கிறது. திருவோணத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அவர் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவானோடு இணைகிறார். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை அம்பிகை வழிபாடு. அம்பாள் ஸ்ரீ திருக்கடையூர் அபிராமி அன்னையை வழிபடுங்கள். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனம் ஏதோ ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறைந்துவிடும். வேலைகள் ஓரளவிற்கு சிறப்பாக நடக்கும். நம்பிக்கையான நாள். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்கள் மனதில் நம்பிக்கையை உண்டு பண்ணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிர்பார்த்த வேலைகள் இந்த தினம் சில நேரம் உங்களுக்கு சாதகமற்று நடக்கலாம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய தாக்கங்கள் நீங்க அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே போதும். வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்தால் இன்னும் நல்லது. கிரக தோஷங்கள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானையும் வழிபடுங்கள். அதே நேரம் சந்திர பகவானையும் வழிபடுங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் கும்பராசி அன்பர்களே, மனம் சார்ந்த கவலைகள் நீக்கம். சுக ரீதியாக உடல்நிலை பாதிப்புகள் அகலம். தாய்க்குண்டான உடல் நலம் நன்றாக இருக்கும். அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நாள். நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயலுக்கு பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. மரியாதை கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அவை புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களிடத்தில் பேசுவதை இந்த தினம் குறைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதியான சந்திர பகவான் 4 சுகஸ்தானத்தில் இருப்பதால் தான் சில சங்கடங்கள் இருக்கும். மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விதமான உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வேலை நிமித்தமான சில முயற்சிகள் ஈடேறும். ஆர்வம் நிறைந்த நாள். குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய முயற்சிகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு ஸ்தானம் நன்றாகவே அமையும். பேச்சுக்கள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திடம் நிறைந்த நாள், மனம் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புதியதொரு விஷயங்கள் மீதான நாட்டம் இருக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மந்தத்தன்மையும் உடல் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கிவிடும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். நன்மைகள் விளையும். ஆர்வங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது, அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பது நல்லது. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். உங்களிடம் யாராவது ஒருவர் எதிராக நடந்தால் அவர்கள் விலகி செல்வார்கள். உங்களுடைய மனம் நொந்து பேசுபவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். யாரிடத்திலும் எதை பற்றியும் அதிகமாக பேச வேண்டாம். தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் இருக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். ஜெயிக்கக்கூடிய நாள். குழந்தைகளுடைய செயல்கள் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. மீனராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வேலைகளை திறமையாக முடிக்க சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் இடமாற்றங்கள் இருக்கும். இந்த இடத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். சில வேலைகளை கவனமாக செய்வது நல்லது. எதிர்பார்த்த வேலைகளில் இடமாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அருமை. எதிர்ப்புகள் விலகும். இறை பிரார்த்தனை, இறை நம்பிக்கை உங்களுக்கு நல்லதை தரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரணையான போக்கு தேவை. நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.